சூப்பர் ஹீரோஸ்லேயே அயன்மேனோடைய சூட் தான் வந்து ரியாலிட்டிக்கு கொஞ்சம் க்ளோஸராக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக அயன்மேனோடைய ஆர்க் ரியாக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மார்வல் காமிக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ஆர்க் ரியாக்டர் வந்து குவாண்டம் வேக்யூம்லேருந்து ஆர்க்கு ப்ரொடியூஸ் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து சூடோ சயின்ஸ்னால் வந்து ஃபிக்ஷனலுக்காக உருவாக்கப்பட்ட ஃபேக்கான சயின்ஸ். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் ஆனால் ஆர்க் ரியாக்டர் என்ன பண்ணுதுன்னா பேசிக்காக ரொம்ப கம்மியான ஃபியூல். ஓகேங்களா? ஏன்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண ஃபியூல் வேணும். இப்போ இப்படி பைக்லாம் பெட்ரோல் போடுறோமோ அதே போல் அந்த மாதிரி நிறைய ஃபியூல் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபியூல் வந்து எக்கச்சக்கமான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதான் ஆர்க் ரியாக்டருடைய அட்வான்டேஜ். அதுக்கு ஈக்குவலான ஒரு டெக்னாலஜி நம்மகிட்ட ரியல் வேர்ல்டு இருக்குது. அது என்னன்னா ஃபியூஷன் ரியாக்டர்ஸ். ஃபியூஷன் ரியாக்டர் 2 ஆட்டமை ஒன்றா கம்பைன் பண்ணுறது மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஃபியூஷன் ரியாக்டர்ஸில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்க மாதிரி எந்த ஒரு ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டும் ஜென்ரேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஃபியூஷன் வந்து இருக்குல்லே ரொம்ப கிளீனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும் வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ். ஓகேங்களா? ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஃபியூஷன் ரியாக்டர்ஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜியை விட அவுட்புட்டில் கொடுக்குற எனர்ஜி கம்மியாக தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு. ஆனால் வந்து வருஷம் அதோட இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பாயிண்ட்டில் நம்ம சப்ளை பண்ணுற எனர்ஜியை விட அதுலேருந்து அதிகமான எனர்ஜி எடுக்க முடிகிறப்போ உலகத்துடைய மொத்த எனர்ஜி ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். அண்ட் அயன்மேன் சூட்டில் இருக்க மற்ற சில டெக்னாலஜிஸ்லாம் அதுக்கு ஈக்குவலான ரியல் வேர்ல்ட் டெக்னாலஜி என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபுல் ஃபார்ம் வீடியோ போட்டிருக்கேன். அது யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.